வணக்கம் நேயர்களே, வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியுடைய மிக முக்கியமான நோக்கம் என்னவென்னா, பேசப்படும் செய்திகளுடைய பேசாத பக்கங்களை அலசுவதுதான் அந்த நிகழ்ச்சியுடைய நோக்கம். இன்னைக்கு ஒரு அண்மை செய்தி தொடங்கி 4 நியூஸ் அண்ட் வியூஸ், அதுக்கு அடுத்ததாக ஒரு பிரதான செய்தி. பிக் ஃபோக்கஸ் பகுதியில் ஒரு முக்கியமான சிறப்பு விருந்தினரோட பேச இருக்கும். அண்மை செய்தி என்ன அப்படின்றத முதல்ல பார்த்துடலாம். பாமகவுடைய நிர்வாக குழு கூட்டம் இன்னைக்கு நடைபெற இருக்கு. விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் தொடர்பாக தான் இதுல முக்கியமா ஆலோசிக்கப்படுது. இந்த ஆலோசனையுடைய முக்கியத்துவம் தொடர்பாக சிறப்பு செய்தியாளர் கோகுல் நம்முடன் இணைகிறார். கோகுல், இந்த ஆலோசனையுடைய முக்கியத்துவம் என்ன? முடிவு இன்னைக்கு எட்டப்பட வாய்ப்பு இருக்கா? விக்கிரவாண்டி தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிடுவது குறித்து முடிவெடுப்பதற்காக பாமகவுடைய நிர்வாக குழு கூட்டம் இன்று தைலாபுரம் தோட்டத்தில் நடைபெறுகிறது. பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் தலைமையில் நடைபெறக்கூடிய இந்த நிர்வாக குழுல தலைவர் அன்புமணி ராமதாஸ் மற்றும் கௌரவ தலைவர் ஜி.கே. மணி உள்ளிட்ட 18 நிர்வாக குழு உறுப்பினர்கள் கலந்து கொள்ள இருக்கிறார்கள். குறிப்பாக இடைத்தேர்தலில் பாமக போட்டியிடுவதில்லை என்ற ஒரு கொள்கை முடிவு எடுத்திருக்கக்கூடிய நிலையில 2009ஆம் ஆண்டு பெண்ணாகரம் இடைத்தேர்தலில் தான் கடைசியா பாமக போட்டியிட்டாங்க. அதுக்கப்புறம் எந்த இடைத்தேர்தலையும் போட்டியிடவில்லை. ஆனால் விக்கிரவாண்டி தொகுதியில பாமகவுக்கு பலமான வாக்கு வங்கி இருப்பதால் இந்த இடைத்தேர்தலில் போட்டியிடலாமா என்ற ஒரு முக்கியமான முடிவெடுப்பதற்காக தான் இன்றைய தினம் இந்த நிர்வாக குழு கூட்டம் நடைபெறுகிறது. நிர்வாக குழு கூட்டத்தில் நாடாளுமன்ற தேர்தல் தோல்வி குறித்து விவாதிக்க இருக்காங்க. அதே நேரத்தில் கூட்டணி கட்சி, அதாவது தேசிய ஜனநாயக கூட்டணியில பாமக இடம்பெற்றிருப்பதால் பாஜகவோடு ஆலோசித்து ஒரு இறுதி முடிவு எடுக்கலாம் என்ற ஒரு அடிப்படையிலையும் விவாதிக்க இருக்காங்க. ஒருவேளை பாமக போட்டியிட்டால் விழுப்புரத்துடைய பாமக மாவட்ட செயலர் புகழேந்தி விக்கிரவாண்டி இடைத்தேர்தலுடைய வேட்பாளராக அறிவிக்கப்பட வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது. இன்றைய தினம் ஏறக்குறைய 10 மணிக்கு தொடங்கக்கூடிய இந்த நிர்வாக குழு கூட்டத்திற்கு பின்பு விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் பாமகவுடைய நிலைப்பாடு போட்டியிடுவதா அல்லது கூட்டணி கட்சி ஆதரிப்பதா என்பது குறித்து ஒரு முக்கியமான அறிவிப்பு வழியா இருக்கு. தேவைப்படுகிறது. விரிவான தகவலுக்கு நன்றி.